உலகம் முழுவதும் வெளியாகியுள்ள நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை எமது செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரை விமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் குட் பேட் அக்லி. நடிகர் அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இந்த திரைப்படம் இன்று வெளியே இருக்கிறது. இது அஜித் ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாகவே அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசான ஒரு என்டர்டைன்மெண்ட் பேக்டு சீன்ஸ்கள்லாம் இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிகை த்ரிஷா, பிரபு, அர்ஜுன் தாஸ், பிரசன்னா மற்றும் தெலுங்கு நடிகர் சுனில் பல்வேறு நட்சத்திர பட்டாங்களும் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, நடிகர் அஜித் குமார் ஒரு கேங்ஸ்டராக இருக்காரு. அவருக்கு ரெட் டிராகன் ஒரு பேர் இருக்கு. அவர் கேங்ஸ்டராக இருக்கிறனால அவர் பையனுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் காரணமாக அவர் பையனை விட்டு விலகி இருக்கிறாரு. 18 வயசுக்கு பிறகு அந்த பையனோட குடும்பத்தோட அவர் வந்து இணையறதுக்கான முயற்சியில் ஈடுபடும் போது பையன் ஒரு பிரச்சனையில ஜெயிலுக்கு போயிடுறான். இப்போ அவர் பையனை அவரை எப்படி காப்பாற்றுன்றதுதான் மீதி கதையாக இருக்கு. அர்ஜுன் தாஸ் ஒரு வில்லன் கதாபாத்திரம் நடித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். குணச்சித்திர வேடங்களில் இப்போ நடிக்கிறாரு. இந்த படத்தில் ஒரு அர்ஜுன் தாஸ் இல்லை, 2 அர்ஜுன் தாஸ் வராரு. டபுள் ஆக்ஷனில் ஒரு வில்லன் ரோலை மிரட்டியிருக்காருன்னு சொல்லலாம். மேலும் இந்த படத்தில் ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து பாடல்களை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பெரும் பக்கபலமாக வச்சிருக்கு. பல்வேறு இடங்களில் மாஸ் சீன் எலிவேஷன்ஸ்க்கு ஜிவி பிரகாஷோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பக்கபலமாக இருக்கு. அதே போல் விண்டேஜ் சாங்ஸ்ன்றது 90ஸ்ல வர நம்ம கேட்டு ரசித்த நிறைய பாடல்கள் இந்த படத்தில் வந்து வச்சிருக்காங்க. சண்டை காட்சிகளாக இருக்கும் சரி, இல்லை ஒரு எமோஷனல் சீன், அப்பப்போ இந்த விண்டேஜ் சாங்ஸ் வரது வந்து இன்னும் படத்துக்கு ப்ளஸ்ஸாகவே இருக்குது. முழுக்க அஜித் ஃபேன்ஸுக்காகவே இந்த படம் எடுக்கப்பட்டதாகவே ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்காரு. பெரிய அளவில் கதை லாஜிக் இல்லைனாலும் கதை வந்து சுவாரஸ்யமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடிகர் அஜித் குமார் வந்து அவர் பையனை மீட்டுறதுக்கும் அவர் யாருன்றது ரெட் டிராகன் ஒரு பில்டப்பாக தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த ரெட் டிராகனாக அவர் எப்படி உருவானாருன்றதை ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸு காமிச்சிருக்காங்க. நடிகர் அஜித் குமாருக்கு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6 கெட்டப்பை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வடிவமைச்சிருக்காரு. அதையும் கடைசியாக கிளாசிக்காக காமிச்சிருக்காரு. 2.5 மணி நேரம் இந்த படம் வந்து விறுவிறுப்பாக தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டி, அதாவது குட் பேட் அக்லின்ற டைட்டில் கிழமை நடிகர் அஜித் குமார் எப்படி குட்டாக இருந்தார், அப்புறம் பேடாக எப்படி மாறினார், அதற்கு பிறகு எப்படி அக்லியாக மாறினார்ன்றத கதையை வந்து அப்படி சுவாரஸ்யமாக கொடுத்துருக்காங்க. அதே போல் அஜித் குமார் சிம்ரன் காம்பினேஷன். சிம்ரன் வந்து சிறப்பு தோட்ட கேமியோ ரோல் பண்ணியிருந்தாலும் அவங்க வர சீன்ஸ் வந்து தியேட்டரில் வந்து அவ்வளோ விசில் பறக்குது. அவங்க வர சீன்ஸ் அவங்கள அந்த வாலி படத்தில் அவங்க 2 பேருக்கு இருக்கிற கெமிஸ்ட்ரியை வந்து மீண்டும் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் கொண்டு வந்திருக்காரு. கிளைமேக்ஸ் போர்ஷன்லேயே சிம்ரன் வர சீன்ஸும் இதுவாக இருக்குது. அதே போல் இந்திய நடிகர் ஜாக்கி சாவும் ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து அவருக்கே ஒரு பாத்திரத்தை, ஆனால் அவரோட கதாபாத்திரம் சிறிதளவு தான் இருக்குது. இந்த படத்தில் பெரிதளவில் பார்க்கும்போது நடிகர் அஜித் குமார், அர்ஜுன் தாஸ் இவங்க 2 பேருக்கான காம்பினேஷன் தான் பெரிதளவில் இதாக இருக்குது. மேலும் பிரியா வாரியரை இப்போ தமிழ் படங்களில் வந்து அவ்வப்போது ஒரு கேமியோ ரோலில் நம்ம பார்க்க முடியுது. இந்த படத்துலையும் ஒரு சில நடிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு விண்டேஜ் சாங்ல அவங்க ஆடுறது வந்து தியேட்டரில் விசில் பர்க்னே சொல்லலாம். மொத்தத்தில் இந்த வருடம் அஜித் ஃபேன்ஸுக்கு நடிகர் அஜித் குமாரோட விஷுவல் ட்ரீட்டாக தான் இந்த குட் பேட் அக்லி படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.